ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்துட்டு நாங்கள் முதலாவது கொஸ்டினை பார்ப்போம். எக்ஸ் எனும் எஸ்தொகுப்பு மூலகம் ஒன்றை தனித்தனியே NaOH கரைசல் HCl நீர்க்கரைசல் என்பவற்றினுள் இடும்போது y எனும் வாயு வெளியேறியது. அப்போ எக்ஸ் என்று சார் ஒரு ஆள் இருக்கிறாராம். அவர் வந்துட்டு யாரு? எஸ் பிளாக் சொன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், அடுத்து வந்துட்டு மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பெரிலியமும் வரும். ஓகே, இவங்களுக்குள்ள ஒரு ஆளா இருக்கணும் எக்ஸ் என்று சொல்றது சரிதானே. அது வந்து எஸ்தோப்பு மூலகம் ஒன்றை தனித்தனியே NaOH நீர்க்கரைசல் HCl நீர்க்கரைசல் என்பவற்றினுள் இடும்போது y எனும் வாயு வெளியேறியது. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் y என்று சொல்றது H2 கேஸ் ஏண்டா எஸ் வந்துட்டு NaOH கரைசலோட தாக்கம் புரியும். ஆனா NaOH தாக்கம் புரியாது. ஆனா NaOH கரைசலோட தாக்கம் புரியும். இப்ப எஸ் பிளாக் மூலகங்கள் காரங்கள் தானே புரியாது. காரம் இன்னொரு காரத்தோட தாக்கம் புரியுமா? தாக்கம் புரியாது. அப்ப NaOH என்று சொல்றது காரம் தானே. அப்ப அந்த காரம் NaOH தாக்கம் புரியாது. ஆனா NaOH நீர்க்கரைசல் சொல்றக்கிட்ட நீரோட தாக்கம் புரியலாம். அப்ப நீரோட தாக்கம் புரியுறாக்கதா இருக்கணும். அப்ப நீரோட தாக்கம் புரியுறாக்கதா இருக்கணும்னு சொன்னா என்ன? சாதாரண நீரோட தாக்கம் புரியணும். அப்ப பெர்லியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நீரோட எந்த நிபந்தனையிலையுமே தாக்குறது, அதாவது நீராவியோட மட்டும் தாக்கும். பெர்லியம் நீராவியோட மட்டும் தாக்கும். மெக்னீசியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா குளிர் நீரோடையும் குடிநீர் சுடுநீரோடையும் கொதிநீராவியோட மட்டும் தாக்கும். அப்படித்தானே. பெர்லியம் வந்துட்டு நீராவியோட மட்டும் தாக்கும். மெக்னீசியம் சொல்றது வந்துட்டு கொதிநீரோடையும் கொதிநீராவியோடையும் தாக்கும். ஆனா இங்க குளிர்நீரோட தாக்கணும்னு சொன்னா இவங்கள ஒரு ஆளா இருக்கணும். அப்படித்தானே, இவங்கள ஒரு ஆளா இருக்கணும். அப்ப பெர்லியம் வரையதா, மெக்னீசியம் வரையதா. காரம் காரத்தோட தாக்காது, காரத்தில் இருக்கிற நீரோட தான் தாக்கும். அதை நல்லா வரையும். அதே மாதிரி HClோட தாக்கம் புரியும். HClோட தாக்கம் புரிஞ்ச எங்களுக்கு என்ன கேஸ் வரும்? H2 கேஸ் வரக்கூடியதாக இருக்கும். ஓகே தானே. அப்ப இந்த y என்று சொல்றது வந்துட்டு H2 கேஸ் ஆயிக்கும். இப்ப வந்துட்டு நீரோட தாக்கம் புரிக்கிற என்ன விளைவு வரும்? H2 கேஸ் தானே வரும். குளிர் நீரோட தாக்கம் புரிஞ்சிச்சுன்னு சொல்லி இப்ப சோடியத்தை பாருங்களேன். சோடியம் வந்துட்டு நீரோட தாக்கம் புரிஞ்சா என்ன வரும்? NaOH அதே மாதிரி H2 தானே விளையாடு வரும். இப்போ வந்துட்டு இதே வந்துட்டு சோடியம் வந்துட்டு HClோட தாக்கம் புரிஞ்சா NaClம் H2 தானே வரும். அப்ப இந்த y சொல்ற விளைவு யாரா இந்திக்கும்? H2 இந்திக்கும். ஓகே தானே. அப்ப இந்த y வந்துட்டு H2. இப்போ y கண்டுபிடிச்சிடும் H2. சரி, அடுத்தது எக்ஸும் yயும் சற்று உயர் வெப்பநிலையில் தாக்கமடைந்து Z எனும் காரத்தன்மையை உடைய வெண் சேர்வையை உருவாக்கியது. அப்ப இந்த எக்ஸ் என்று சொல்ற அந்த எஸ்தொகுப்பு மூலகமும் y என்று சொல்றத கண்டுபிடிச்சிடும் H2 கேஸ். அது ரெண்டும் உயர் வெப்பநிலை தாக்கம் புரிஞ்சு Z என்று சொல்ற காரத்தன்மையோடைய ஒரு வெண் சேர்வையை உருவாக்குறான். அப்ப இந்த Z யாரா இந்திக்கணும்? அதாவது H2 கேஸோட தாக்கம் புரியுது என்று சொன்னா இந்த எஸ்தொகுப்பு மூலகம் இந்த Z என்று சொல்றது வந்து ஒரு ஹைட்ரைட்டா இந்திக்கணும். அப்படித்தானே. அதுவும் வெண் சேர்வையை கொண்டு ஒரு ஹைட்ரைட்டாக இருக்கணும். ஓகே, அடுத்தது சேர்வை Z தாக்கம் அடைந்து, அதாவது இந்த ஹைட்ரைட் வந்துட்டு என்ன செய்யுது? நீரோட தாக்கம் புரிஞ்சு வாயு வையை உருவாக்கியது. திரும்ப என்ன செய்தா? வாயு வை வருது. அப்ப வாயு வைன்னு சொன்னா யாரு? H2 கேஸ் வருகிறது. அடுத்து வந்து எக்ஸின் குரோமேற்று உப்பு அசட்டிக் அமிலத்தில் கரைவது. இதை நீங்க பார்த்தோடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும் யாரு? பேரியம் குரோமேட் தான் அசட்டிக் அமிலத்துல கரையாது. இது பேரியம் குரோமேட் தான் அசட்டிக் அமிலத்தை கரையாது. ஆனா ஐதான HNO3 கரையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பேரியம் குரோமேட் சொல்றது அசட்ரிக் அமிலத்துல கரையாது. ஆனா ஐதான HNO3 கரையும். இப்ப பேரியம் குரோமேட் சொல்றது வந்து ஒரு மஞ்சள் நிறமான வீழ்படிவு BaCrO4. இதுதான் பேரியம் குரோமேட். இவர் வந்துட்டு ஒரு மஞ்சள் நிறமான வீழ்படிவு. இந்த மஞ்சள் நிறமான வீழ்படிவு வந்துட்டு ஐதான் HNO3 கரையும். ஐதான் HNO3 கரைந்து செம்மஞ்சள் நிற கரைசலை உருவாக்கும். அதாவது பேரியம் இருகுரோமேட்டை உருவாக்கும். அப்ப இந்த கரைசல் சொல்றது வந்துட்டு பேரியம் இருகுரோமேட் BaCr2O7. இது வந்துட்டு செம்மஞ்சள் நிற கரைசல் ஆகிக்கும். இந்த பேரியம் இருகுரோமேட் சொல்றது வந்துட்டு செம்மஞ்சள் நிற கரைசல். உங்களுக்கு இங்க மெயினா இது பேரியம் என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க தந்திக்கிற ஒரே ஒரு தரவு எது? அதாவது அதாவது அசட்ரிக் அமிலத்துல வந்துட்டு இந்த குரோமேட் உப்பு கரைவதில்லை. எஸ்தொகுப்புல அசட்ரிக் அமிலத்துல வந்துட்டு கரையாத குரோமேட் உப்புன்னு சொல்றது வந்துட்டு பேரியம் குரோமேட். இந்த பேரியம் குரோமேட் ஐதான அமிலத்துல கரையும். அமிலத்துல கரைஞ்சி என்ன செய்யும்? செம்மஞ்சள் நிற கரைசலை உருவாக்கும். அது பேரியம் இருகுரோமேட் ஆகிக்கும். அப்ப இவங்க சொன்ன அந்த எக்ஸ் என்று சொல்றது யாரு கூட? எக்ஸ் என்று சொல்றது வந்துட்டு பேரியம். அதே மாதிரி அவங்க சொன்ன y வந்துட்டு யாரு? H2. அதே மாதிரி அவங்க சொன்ன Z. இப்ப பேரியமும்
H2வும் சேர்ந்து உருவாக்குறது வந்துட்டு பேரியம் ஹைட்ரேட் ஆகிக்கும். BaH2 ஆகிக்கும். அப்போ அவங்க சொன்ன Z வந்துட்டு பேரியம் ஹைட்ரேட் ஆகிக்கும். அதே மாதிரி அவங்க சொன்ன Y வந்துட்டு ஓகே Y வந்துட்டு H2 கேஸ். பேரியம் ஹைட்ரேட் திரும்ப நீரோட தாக்கம் புரிஞ்சு H2 கேஸ் வரும். அதே மாதிரி அவங்க சொன்ன W வந்துட்டு என்ன வாய்க்கும்? W வந்துட்டு பேரியம் இருக்ரோமேட் BaCr2O7. ஓகே தானே? அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாத்தையும். இப்போ கேள்விக்குள்ள போவோம். மூலகம் எக்ஸை இனங்காண மூலகம் எக்ஸ் என்று சொல்றது வந்துட்டு பேரியம். அடுத்தது WYZ என்பவற்றின் இரசாயன சூத்திரங்களை தருக. W சொல்றது வந்துட்டு பேரியம் இருக்ரோமேட். இது வந்துட்டு பேரியம். W சொல்றது என்ன? பேரியம் இருக்ரோமேட். W சொல்றது வந்துட்டு பேரியம் Cr2O7 இருக்ரோமேட். அதே மாதிரி Y சொல்றது வந்துட்டு என்ன? Y சொல்றது வந்துட்டு H2 கேஸ். அதே மாதிரி Z சொல்றது வந்துட்டு பேரியம் ஹைட்ரைட். ஓகே தானே? சரி, அடுத்தது மூணாவது கேள்வி வந்துட்டு சேர்வை Z ஆனது நீருடன் காட்டும் தாக்கத்துக்கு சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டை தருக. சேர்வை Z என்று சொல்றது பேரியம் ஹைட்ரேட். அப்ப பேரியம் ஹைட்ரேட் வந்துட்டு நீரோட தாக்கம் புரிஞ்சா எங்களுக்கு H2 கேஸ் வரும். இப்ப இங்க பாத்தீங்களா இந்த பேரியம் ஹைட்ரேட் நீரோட தாக்கம் புரிஞ்சு அதே வாயு விளைவு Y வருதுன்னு சொல்றாங்க தானே. அதாவது என்ன? H2 கேஸ் வருகிறது. பேரியம் ஹைட்ரேட் வந்துட்டு நீரோட தாக்கம் புரிகிற டைம்ல பேரியம் ஹைட்ராக்சைடையும் BaOH2 பேரியம் ஹைட்ராக்சைடையும் H2 கேஸையும் தரும். இந்த தாக்கத்தை சமப்படுத்தினீங்க சொன்னா 2 H2O அதே மாதிரி 2 H2 கேஸ். சரிதானே? அவங்க பேரியம் ஹைட்ரேட் நீரோட தாக்கம் புரியக்கிட்ட வாயு சிற வாயு விளைவு வருது. சரிதானே? பேரியம் OH மைனஸ் எடுக்கும். அவை பேரியம் ஹைட்ராக்சைடாக போகும். அதே பேரியத்தில் இருக்கிற H பிளஸும் இதுவும் சேர்ந்து H2ஓவா போகும். சரிதானே? H2. சரி, அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நாலாவது எக்ஸின் இருக்ரோமேட் உப்பிற்கு ஐதான் HNO3 சேர்க்கும் போது நடைபெற்ற தாக்கத்துக்கான சமப்படுத்தி ரசாயன சமன்பாட்டையும் அவதானத்தையும் குறிப்பிடுக. இப்ப எக்ஸின் குரோமேட் உப்புன்னு சொன்னா என்ன? பேரியம் குரோமேட் BaCrO4. அவருக்கு வந்துட்டு நாங்க ஐதான் HNO3 போடுற டைம்ல இதுக்கு என்ன வரும்? பேரியம் இருக்ரோமேட் வரும் BaCr2O7 பேரியம் இருக்ரோமேட். அதே மாதிரி பேரியம் NO3 மைனஸோட சேரும். ஆகவே பேரியம் நைட்ரேட் வரும் BaNO3 2Is. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னா H2O வரும். அப்படி தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னா 2 பேரியம் குரோமேட். ஓகே தானே? தாக்கம் சமப்படுத்தப்பட்டு தானே 2 பேரியம் குரோமேட். 2 குரோமியம் இங்காலையும் அங்காலையும் சரி. ஓகே 2 பேரியம் குரோமேட் வரும். ஓகே, அதே மாதிரி இங்க அவதானத்தை கேட்டுக்கிறாங்க. அவதானம் சொல்ற வந்துட்டு மஞ்சள் நிற வீழ்படிவு வந்துட்டு செம்மஞ்சள் நிற கரைசராக மாறும். இங்க அவதானம் வந்துட்டு மஞ்சள் நிறமான வீழ்படிவு செம்மஞ்சள் நிற கரைசராக மாறும். வேரிய குரோமேட்னு சொல்றது வந்துட்டு மஞ்சள் நிறமான வீழ்படிவு. இந்த மஞ்சள் நிறமான வீழ்படிவு வந்துட்டு என்ன செய்யும்? இது வந்துட்டு கரைசல். பேரியம் குரோமேட்னு சொல்றது பேரியம் இருக்ரோமேட் கரைசலாக இருக்கும். பேரியம் குரோமேட் தான் வந்துட்டு மஞ்சள் நிற வீழ்படிவாகிக்கும். ஆகவே பேரியம் இருக்ரோமேட் வந்துட்டு செம்மஞ்சள் நிற கரைசல். இங்க நாங்க எடுக்கிற அவதானம் என்ன வாய்க்கும்? மஞ்சள் நிறமான வீழ்படிவு கரைந்து செம்மஞ்சள் நிறமான கரைசலை உருவாக்கும். அதான் நீங்க அவதானத்துக்கு எழுதணும். ஓகே தானே? சொல்றது அஞ்சாவது வந்துட்டு எக்ஸை NaOH நீர்க்கரைசல் HCl நீர்க்கரைசலை தனித்தனியே இடும் போது அக்கரைசல்களின் pH ஏற்படும் மாற்றங்களை எதிர்வு கூறுக. ஓகே, இப்போ வந்து நாங்க பேரியத்துக்குள்ள வந்துட்டு NaOH போட போறோம். அதே மாதிரி பேரியத்துக்குள்ள வந்துட்டு வேறையா HCl போட போறோம். பேரியத்துக்குள்ள NaOH போட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? OH மைனஸினுடைய செறிவு கூடும். OH மைனஸ்ல செறிவு கூடும். OH மைனஸ் செறிவு கூடினா H பிளஸ் செறிவு வந்துட்டு குறையும். என்ன சொன்னா KW வந்துட்டு சமப்படுத்துற மாதிரி இருக்கணும். KW சம்பந்தமா அயன் சமநிலையில படிப்பீங்க. படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற ரிப்பீட்டர்ஸுக்கு இப்போ OH மைனஸ் செறிவு வந்துட்டு கூடினா H பிளஸ் செறிவு குறையும். KWன்னு சொல்றது என்னன்னா H பிளஸ்டையும் OH மைனஸ்லையும் பெருக்கத்தை தான் சொல்ற KW. இந்த KW வெப்பநிலை மாறினா தான் மாறும். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் OH மைனஸ் செறிவு கூடினா அந்த KW சமப்படுத்துன்றதுக்காக வேண்டி H பிளஸ் செறிவு குறையும். இப்போ H பிளஸ் இப்போ pH வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் H பிளஸ் செறிவுல தங்கிக்கும். H பிளஸ் செறிவு வந்துட்டு கூடினா pH வந்துட்டு என்ன செய்யும்? குறையும். H பிளஸ் செறிவு வந்துட்டு குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் pH வந்துட்டு கூடும். அப்போ இங்கே H பிளஸ் செறிவு குறையுதுன்னு சொன்னால் pH என்ன செய்யும்? pH வந்துட்டு கூடும். அதே மாதிரி HCl போடக்கிட்ட அங்கே H பிளஸ் செறிவு கூடும். H பிளஸ் செறிவு கூடக்கிட்ட என்ன நடக்கும்? H பிளஸ் செறிவு கூடினா pH வந்துட்டு
குறையும். அவை நாங்க NaOH போடுற டைம்ல கரைசலினுடைய pH வந்துட்டு அதிகரிக்கும். இதுவே வந்துட்டு நாங்க HCl போடக்கிட்ட கரைசல pH வந்துட்டு குறையும். அப்ப pH மாற்றங்கள் எதிர்வு கூடுதல்னா கூடுதா குறையுதான்னு சொல்லி எழுதணும். ஓகே, அடுத்தது மூலகம் எக்ஸின் சல்பேட்டு உப்பு வந்துட்டு மருத்துவ பயன்பாட்டில் முக்கியத்துவமானது. அதன் பயன்பாட்டை குறிப்பிடுக. இப்ப பேரியம் சல்பேட் உப்பு வந்துட்டு என்னத்துக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னா எங்களோட வயிற்று பகுதியில வந்துட்டு கதிர்ப்படம் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தும். அப்ப என்ன எழுதணும்? வயிற்று பகுதியில் கதிர்ப்படம் எடுத்தல். ஓகே தானே? ஓகே, அடுத்து வந்துட்டு பி பார்ட். ஏ தொடக்கம் ஈ வரை பெயரிடப்பட்ட சோதனை குழாய்களில் பின்வரும் சேர்வைகள் அடங்கியுள்ளன. இச்சேர்வைகள் ஒழுங்குமுறையில் தரப்படவில்லை. மொத்தம் வந்துட்டு எங்களுக்கு 5 சேர்வைகள் தந்திக்கிறாங்கன்னு அதை நாங்க கண்டுபிடிக்கணும். மேற்குறிப்பிட்ட சேர்வைகளை இனங்காண செய்யப்பட்ட சோதனைகள் அவதானங்கள் கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. ஏ பாருங்க, KI சேர்க்கும் போது வெண்ணிற வீழ்படிவு பெறப்பட்டது. அப்ப KI சேர்க்க கிட்ட வெண்ணிற வீழ்படிவு வருதுன்னு சொல்லி இந்த 5 சேர்வைகளை யாரு வரையணும்? இப்ப I- வந்துட்டு வீழ்படிவுகளை பாத்தீங்கன்னு சொல்லி இப்ப Cl- Br- I- ஓட வீழ்படிவுகளை பாத்தீங்கன்னா Cl- Br- I-. அதே மாதிரி ஒரு சார்ட் ஒன்று சொல்றேன், ஈஸிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சார்ட்டை. மேல வந்துட்டு Ag+, ரெண்டாவது வந்துட்டு Pb2+, அடுத்து வந்துட்டு Cu+. ஓகே தானே? இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு W, திரும்ப 2 W, அதுக்கப்புறம் 3 W. இது எல்லாமே வந்துட்டு ஏதோ, அதாவது Cu+ல வந்துட்டு Cl- அதாவது CuCl வெள்ளை நிறம், அதே மாதிரி CuBr வெள்ளை நிறம், CuI வெள்ளை நிறம். அதாவது அந்த ஏலைட்டி வீழ்படிவுகள்ல இவ்வளவுதான் ஏலைட்டி வீழ்படிவுகள். இந்த ஏலைட்டி வீழ்படிவுகளை வந்துட்டு வெள்ளை நிறம் வந்துட்டு I-, அதாவது I- வீழ்படிவு வருகுதுண்டா, வெள்ளை நிறமான I- வீழ்படிவு வருகுதுண்டா அது வந்துட்டு CuI தான் நீக்கும். அவங்க KI சேர்க்க கிட்ட வெண்ணிற வீழ்படிவு வருகுதுண்டா அவர் யாரா இந்திக்கும்? CuI இந்திக்கணும். அவை செப்போட சம்பந்தப்பட்டாலா இந்திக்கணும். அவை என்னவா இந்திக்கும்? CuSO4 இந்திக்கும். அவை A வந்துட்டு CuSO4. அப்ப இங்க வந்துட்டு ஏக்கு நீங்க என்ன எழுதணும்? CuSO4. அதே மாதிரி இங்க தாக்கமும் கேட்டுக்கிறாங்கன்னு. ஏ தொடக்கம் ஈ வரையான ஒவ்வொரு சேர்வைகள் என்னதும் சோதனைக்கான தாக்கத்தின் சமப்படுத்தி சமன்பாடுகளை தருக. வீழ்படிவுகள் உருவாகினா அதை வந்துட்டு அங்க வீழ்படிவு ஒன்று சரி குறியிட்டு காட்டணும். ஓகே, இப்ப ஏல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா CuSO4 வந்து KIயோட தாக்கம் புரிஞ்சு CuI வருது. அந்த தாக்கத்தை எழுதுனீங்கன்னா CuSO4 plus KI தாக்கம் புரிஞ்சு CuI இதான் வீழ்படிவு, வெள்ளை நிறமான வீழ்படிவு. அவை வீழ்படிவுன்னு காட்டணும். அடுத்து வந்துட்டு என்ன வரும்? K2SO4 வரும். இந்த தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னு சொன்னா 2 CuSO4, அதே மாதிரி 2 KI, அதே மாதிரி 2 CuI சரி வரும். ஓகே தானே? சரி, அடுத்தது பிஏ பார்ப்போம். அப்ப A கம்ப்ளீட். ஓகே, இப்போ நாங்க பிஏ பார்ப்போம். B என்ன சொல்றாங்க? Na2S2O3 உடன் வெண்ணிற வீழ்படிவு உருவாகிறது. சிறிது நேரத்தில் கருப்பு நிறமாக மாறியது. இதை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு வந்துட்டு பாஸ் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இது வந்துட்டு Agயோட சம்பந்தப்பட்டான்னு விளங்கணும். அதாவது AgS2O3 தானே, அதுதான் வெண்ணிறமான வீழ்படிவு. Ag2S2O3 இது வந்துட்டு ஒரு வெண்ணிறமான வீழ்படிவு ஆகிக்கும். அதே மாதிரி பண்பரிப்பாப்பு கூட்டம் 2ல படிப்பீங்க. இந்த AgSCக்கு தானே, AgS வந்துட்டு ஒரு கருப்பு நிறம் உண்டு. இந்த Ag2S2O3 தானே, அது வந்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்துட்டு AgS ஆக மாறும். அதாவது இந்த வெண்ணிற வீழ்படிவு வந்துட்டு கருப்பு நிறமாக மாறும். அப்ப உங்களுக்கு வந்து இந்த வசனத்தை பார்த்து நீங்க பாஸ் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இவர் வந்துட்டு Agயோட சம்பந்தப்பட்ட ஆண்டு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அவ Agயோட சம்பந்தப்பட்ட ஆண்டுனா B வந்துட்டு என்னவா வந்திருக்கும்? AgNO3 இந்திக்கும். இங்க B வந்துட்டு AgNO3. இதெல்லாம் கூட நீங்க வந்துட்டு பாஸ் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் உங்களுக்கு இதுக்குரிய ஐடியாக்கள் வரும். ஓகே, அது B பாத்தீங்கன்னா AgNO3. இப்போ நீங்க இனோர்கானிக்ல வந்துட்டு பாஸ் பேப்பர் செஞ்சு இல்லாத ஒரு ஆள் ஆயிருந்தீங்கன்னு சொன்னா எங்கிட்ட வந்துட்டு இனோர்கானிக்ல ஃபுல் பாஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் மீக்குது. அதை உங்களுக்கு வந்துட்டு வாங்கி படிக்கலாம். 9770387611 இந்த நம்பரை வந்துட்டு கண்டெக்ட் பண்ணோம். மேலும் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி எங்கிட்ட இனோர்கானிக் ஃபுல் 79 23 வரைக்குமான ஃபுல் பாஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதை எடுத்து படிக்கிறோம். ஓகே தானே? சரி, அப்போ B வந்துட்டு பிக்கு தாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா Na2
H2O3 அது வந்துட்டு AgNO3யோட தாக்கம் புரியணும். AgNO3யோட தாக்கம் புரிஞ்சா Ag2S2O3 ப்ளஸ் NaNO3 சரி வரும். இந்த தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னா 2 NaNO3. அதே மாதிரி இங்கே Ag2S2O3 வந்துட்டு ஒரு வெள்ளை நிறமான வேறுபடிவு. அதே மாதிரி அங்கே இன்னொரு தாக்கமும் மீக்குது என்ன, Ag2S2O3 வந்துட்டு சிறிது நேரத்துக்கு பிறகு என்னவா மாறும், கருப்பு நிறமாக மாறும். Ag2S ஆக மாறும். Ag2S plus SO3. ஓகே தானே? இந்த Ag2S plus SO3. அப்போ பிக்கு வந்துட்டு 2 தாக்கம் நீங்கள் எழுதணும். ஒன்று வந்துட்டு வெள்ளை நிறமான வீழ்படி வாரதுக்குரிய தாக்கம் எழுதணும். அதே மாதிரி கருப்பு நிறமான Ag2S வாரதுக்குரிய தாக்கம் எழுதணும். Ag2S கருப்பு நிறம் எங்கே படிப்போம், பண்படி பகுப்பு கூட்டம் 2ல படிப்போம் தானே. ஓகே, அடுத்து வந்துட்டு சியை பார்ப்போம். அப்போ இங்கே வந்துட்டு AgNO3 சரி, அடுத்து வந்துட்டு CSO4 சரி. அப்போ இன்னும் அடுத்தது எங்களுக்கு 3 சேர்வைகள் இருக்குது. PCl5உடன் வெண்புகையை உருவாக்கியது. வெண்புகைன்னு சொன்னால் என்ன வந்திக்கணும், HCl வந்திக்கணும். நாங்கள் PCl5 போடக்கிட்டு எங்களுக்கு HCl வரணும்னு சொன்னால் யார் HCl வரும் போது H2SO4 போட்டால் தான் உங்களுக்கு HCl வரும். அவை C வந்துட்டு என்ன வாங்கிக்கும், H2SO4 வாங்கிக்கணும். வெண்புகை வருதுன்னு சொன்னால் HCl. இன்னொரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். அந்த ட்ரிக்ஸை நீங்கள் வந்துட்டு விளங்கி எடுக்கணும்னு சொன்னால் கட்டாயம் பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் செய்யணும். ஓகே தானே. இப்போ PCl5க்கு வந்துட்டு ஒரு வெண்புகை வருதுன்னா அது HCl தான். HCl வரணும்னு சொன்னால் H+ ஈக்கணும். H+ ஈக்கணும்னு சொன்னால் இதுக்கு யாருக்கு கூட H+ ஈக்குது, H2SO4 தானே ஈக்குது. அப்போ C வந்துட்டு என்ன வாய்க்கும், H2SO4 வாய்க்கும். H2SO4. அப்போ சிக்குரிய தாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அடிக்கிறேன். அந்த பிக்கு வந்துட்டு நீங்கள் 2 தாக்கம் எழுதணும். பிக்கு 2 தாக்கம் எழுதணும், இதுக்கு ஒரு தாக்கம் எழுதணும். இப்போ சிக்கு வந்துட்டு HCl வரக்கூடிய தாக்கம், அதாவது PCl5க்கு வந்துட்டு H2SO4 போட்டிங்கன்னா என்ன வரும், SO2Cl2 அதே மாதிரி POCl3 ப்ளஸ் HCl சரி வரும். இது தாக்கத்தை சமப்படுத்த 2 PCl5 அதே மாதிரி 2. ஓகே தானே. இப்போ இந்த வெண்தூமம் சொன்னது வந்துட்டு இந்த HCl தான் வெண்தூமம் சொல்லிக்கிறாங்க. ஓகே, அப்போ C வந்துட்டு நாங்கள் சியையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து வந்துட்டு டி. ஐதான் HCl-உடன் கஃபிர வாயுவை வெளியேற்றுகின்றது. இப்போ கஃபிர நிறமான வாயு வரணும்னு சொன்னால் ஒன்று வந்துட்டு Br2 ஆக இருந்திக்கணும், இல்லைன்னு சொன்னால் NO2 ஆக இருந்திக்கணும். Br2 வந்துட்டு என்ன செறிந்த H+ஓட தான் கஃபிர நிற வாயுவை தரும். NO2 ஐதான் HCl-ஓட வந்துட்டு கஃபிர நிறமான வாயு வருதுன்றா அது வந்துட்டு NO2 மைனஸ் புறாது. அப்போ NO2 மைனஸ் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரே ஒரு அது பேரியம் நைட்ரைட். அப்போ BaNO2 2s. அப்போ டி வந்துட்டு யாரு, Ba பேரியம் BaNO2 2s. இதுதான் டி அவங்க சொன்ன. ஓகே, அப்போ டிக்குரிய தாக்கம் எழுதுனீங்கன்னு சொன்னால் பேரியம் நைட்ரைட் பேரியம் BaNO2 2 மைனஸ் தானே, BaNO2 2 மைனஸ் செய்ய போகுது, யாரோட தாக்கம் புரிய போகுது, HCl-ஓட தாக்கம் புரிய போகுது. HCl-ஓட தாக்கம் புரிஞ்சா என்ன விலை வரும், பேரியம் குளோரைட் வரும். அதே மாதிரி NO ப்ளஸ் NO2 ப்ளஸ் H2O சரி வரும். தாக்கத்தை சமப்படுத்த 2 HCl சரி வரும். அப்போ நாங்கள் மற்றதை கண்டுபிடிக்க அந்த மிச்சம் முதல் மற்றது அப்போ என்ன வாங்கிக்கணும், அலுமினியம் Al2S3 வாங்கிக்கணும். பி வந்துட்டு Al2S3 வாங்கிக்கணும். ஓகே, ஈய பார்ப்போம். நீர் சேர்க்க ஜெலட்டின் போன்ற வெண்பீர் படிவையும் துர்நாற்ற மனமுள்ள வாயுவும் தோன்றும். இப்போ Al2S3க்கு வந்துட்டு நீங்கள் நீரை சேர்த்தீங்கன்னு சொன்னால் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் H2S-உம் வரும். அலுமினியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்றது வந்துட்டு ஒரு ஜெலட்டின் போன்ற வெண்ணிறமான வேர்ப்படிவு. AlOH வந்துட்டு ஒரு ஜெலட்டின் போன்ற வெண்ணிறமான வேர்ப்படிவு. அதே மாதிரி துர்நாற்ற மனமுள்ள வாயுன்னு சொன்னால் அது என்ன வாயு, H2S, கூழ் முட்டை மனம் சொல்லுவோம். அப்போ H2S துர்நாற்ற மனமுள்ள வாயு. வந்துட்டு என்ன வாங்கிக்கும், Al2S3 ஆக இந்திக்கும். ஆகவே வந்து Al2S3. இதுக்குரிய தாக்கத்தை எழுதுனீங்கன்னா Al2S3 வந்து நீரோட தாக்கம் புரிஞ்சு அலுமினியம் ஹைட்ராக்சைடையும் AlOH த்ரைஸையும் அதே மாதிரி H2S கேஸையும் தரும். தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னா 6 H2O அதே மாதிரி 2 அலுமினியம் ஹைட்ராக்சைடு 3 H2S. ஓகே, இவங்க சேர்ந்த அந்த வீர்ப்படிவு வந்துட்டு இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு தான். ஓகே, இங்கே வர வீர்ப்படிவுக்கு வந்துட்டு CuIக்கு வீர்ப்படிவு போட்டு காட்டணும், Ag2S2O3க்கு வீர்ப்படிவு போட்டு காட்டணும், அதே மாதிரி அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு வீர்ப்படிவு போட்டு காட்டணும். ஓகே தானே.
சரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இங்க தெரிஞ்சு மெயினா இந்த கொஸ்டின் சேர்க்கிற உங்களுக்கு வந்துட்டு இங்க ஐடியா என்னன்னா மெயினான பாயிண்டரை ஆஃப் வச்சுக்கோங்க. இங்க நீங்க மெயினான பாயிண்ட் வந்துட்டு அதாவது I மைனஸோட வெண்ணிறமான வேறுபடி வருதுன்றா அவர் வந்துட்டு CUI மட்டும்தான். அப்ப இங்க இருக்க வேண்டிய கட்டன் CU பிளஸ் CU பிளஸ் ஓடியோட CUSO மட்டும்தான் நீங்க சந்திக்கிறதுக்குள்ள. அதே மாதிரி பாருங்க Na+2O3 வெண்ணிறமான வீர்படி வருதுன்னா அது Ag+2O3 அது கருப்பா மாறுது. ஒரு வெண்ணிறமான வீர்படி வந்து அது கருப்பா மாறுதுன்னா Ag ஆஃப் வச்சுக்கோங்க. Ag+2O3 தான் வெண்ணிறமான வீர்படிவு, Ags தான் வந்துட்டு கருப்பு நிறமான வீர்படிவு. ஓகே தானே Ag2S ஓகே தானே சரி அடுத்து வந்துட்டு வெண்புகை வருகுதுன்னு சொன்னா HCl வரணும். HCl வரணும்னா H plus சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் ஆயிக்கணும். H plus சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து இங்க H2SO4 தான். அப்ப நம்ம C கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி D ஐதான அமிலம் போடக்கிட்ட ஐதான அமிலம் போடக்கிட்ட கஃபீன் நிற வாயு வருதுன்னா அவர் NO2 வாயு தான். செறிந்த அமிலம் போடக்கிட்ட கஃபீன் நிற வாயு வருதுன்னா தான் NO2 ஆக அமைக்கலாம், Br2 ஆக அமைக்கலாம். ஆனா ஐதான் HCl போடக்கிட்ட கஃபீன் நிற வாயு வருதுன்னா அவர் கட்டாயம் NO2 வாயு தான். கஃபீன் நிற வாயு 2 தான் போறாரு, NO2 Br2 எப்படியும் வரையல. ஏன்னா செறிந்த அமிலத்துக்கு தான் Br2 வரும். ஐதான அமிலத்துக்கு கஃபீன் நிற வாயு உண்டா அவர் கட்டாயம் NO2 வாய்க்கணும். அவ NO2 மைனஸ் வந்த சேர்வை வந்துட்டு பேரியம் நைட்ரேட் தான். அப்ப டி வந்துட்டு பேரியம் நைட்ரேட். அதே மாதிரி ஜெலட்டின் போன்ற வீர்ப்படிவு ஒன்று சொன்னா அது அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீர்ப்படிவு. அப்ப அலுமினியத்தோட சம்பந்தப்பட்ட ஆள் ஐக்கணும். அதே மாதிரி துர்நாட்ட மனமுள்ள வாயு அதாவது கூழ்முட்டை மனமுள்ள வாயு H2S. அவை நாங்க நீரை சேர்க்கிட்ட ஜெலட்டின் போன்ற வெந்நீர் வீர்ப்படிவும் துர்நாட்ட மனமுள்ள வாயும் வருதுன்றா அது அலுமினியத்துல வந்துட்டு சல்ஃபைட் ஆகி நீக்கும். ஓகே தானே நாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நோட் பண்ணுங்க. ஓகே அடுத்து வந்துட்டு ரெண்டாவது ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். எஸ் தொகுப்பு மூலகம் M ஆனது NaOH கரைசலில் கரைந்து கரைசல் Aயையும் வாயு விளைவு Xஐயும் தருகின்றது. அதாவது ஒரு எஸ் பிளாக் மூலகம் சொன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், அடுத்து வந்துட்டு சீசியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் இதுக்குள்ள ஒரு ஆள் ஐக்கணும். M ஆனது NaOH கரைசலில் கரைந்து அதாவது இந்த M சொல்றது வந்துட்டு NaOH கரைதான் NaOH கரைந்து கரைசல் A தருகிறது என்று சொல்லக்கூடிய கரைசலையும் அதே மாதிரி X என்று சொல்லக்கூடிய வாயுவையும் தருகிறது. கரைசல் Aக்கு துளி துளியாக HCl சேர்க்கும் போது இந்த கரைசல் Aக்கு தானே வந்த கரைசல் Aக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க துளி துளியாக HCl சேர்க்கிற டைம்ல ஒரு வெள்ளை நிறமான வீர்ப்படிவு வருகுதா வெள்ளை நிறமான வீர்ப்படிவு வருதாம் அது வந்துட்டு B. வெள்ளை நிறமான வீர்ப்படிவை தரும். இந்த வீர்ப்படிவுக்கு இந்த பிக்கு வந்துட்டு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா திரும்ப மிகை தாக்கு பொருள் அதாவது மிகையா HCl போடுறோம். திரும்ப HCl போடுறோம். மிகை தாக்கு பொருள் கரைந்து தெளிவான கரைசல் C வருகிறது. M ஆனது உயர் வெப்பநிலை வாயு X உடன் தாக்கி அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க இந்த M என்று சொல்றது வந்துட்டு இந்த வந்த வாயு Xக்கு தானே அந்த வாயு Xோட தாக்கி உயர் வெப்பநிலை Xோட தாக்கி என்ன ஒரு ஹைட்ரைட் தானே வரும். X உடன் தாக்கி வெண்ணிறத்தின்மை D வருது. இந்த D வந்துட்டு ஒரு ஹைட்ரேட் ஆகிக்கும் அதுதானே வெண்ணிறத்தின்மை D வருகிறது. இந்த D ஆனது நீருடன் தாக்கி இந்த D வந்துட்டு திரும்ப நீரோட தாக்கி இங்க இதுக்கு Bயும் அதே மாதிரி என்ன வருதா Bயும் அதே மாதிரி வாயு விளைவு Xும் வருது. ஓகே இப்போ நாங்க எப்படி இதை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க நோட் பண்ணி வைக்கணும். ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுட்டு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு இங்க துளி துளியா HCl போடக்கிட்டு வெண்ணிறமான வீர்ப்படிவு வருகிறது. திரும்ப நாங்க மிக HCl போடக்கிட்டு அந்த வீர்ப்படிவு கரையுது. HCl போட்டு வீர்ப்படிவு வந்து திரும்ப வீர்ப்படிவு கரையுதுன்னு சொன்னா உங்களுக்கு இவ்விடத்த பாயிண்ட் ஆஃப் வரும். இது ஒரு ஈரியல்பு மூலகமாக இருக்கணும். ஈரியல்பு மூலகங்களுக்கு நாங்க படிச்சுப்போம் எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அலுமினியத்தை பாருங்க. ஈரியல்பு மூலகங்கள் யார் யாரு பெரிலியம் அடுத்து வந்துட்டு அலுமினியம் அடுத்தது SnAs அடுத்தது Zn கெல்லியம் அதே மாதிரி Pb Sb இவங்க தான் ஈரியல்பு மூலகங்கள். எஸ் தொகுப்புக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈரியல்பு மூலகம் வந்துட்டு பெரிலியம் மட்டும்தான். இப்போ ஈரியல்பு மூலகங்கள தாக்கத்தை பார்க்குற டைம்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு அலுமினியத்தை பார்ப்போமே அலுமினியம் வந்துட்டு அலுமினியத்துக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா OH மைனஸை சேர்த்தீங்கன்னா கூட அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீர்ப்படிவு வரும். நான் இப்போ முன்னுக்கு பார்த்தோம் தானே ஜெலட்டின் போன்ற ஒரு வீர்ப்படிவு ஒன்று சரி அது வரும். திரும்ப என்ன செய்யும்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் நாங்கள் OH மைனஸை சேர்க்கிற டைம்ல இன்னும் ஒரு காரத்தை சேர்க்கிற டைம்ல வந்துட்டு AlO2 மைனஸ் வரும். AlO2 மைனஸ் வரும். அலுமினியம் 3+ தானே AlO2 மைனஸ் சரி வரும்.
இப்போ நாங்க டிரெக்டாவே இதுக்கு வந்துட்டு மிகை OH மைனஸை போடுற டைம்ல மிகை OH மைனஸை போடுற டைம்ல டிரெக்டாவே ALO2 மைனஸ் வரும். ரெண்டாவது நாங்கள் அலுமினியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா காரத்தை சேர்க்கிற டைம்ல ஒரு வீழ்படிவு வரும். திரும்ப மிகை காரத்தை சேர்க்கிற டைம்ல அந்த வீழ்படிவு கரைந்து ALO2 மைனஸை உருவாக்கும். ஓகே, அதே மாதிரி நாங்க இப்ப ரிவர்ஸ்லயும் பார்க்கலாம். இந்த ALO2 மைனஸ் தானே அவருக்கு நாங்க துளி துளியாக HCl சேர்க்கிற டைம்ல, அதாவது H பிளஸ் சேர்க்கிற டைம்ல எங்களுக்கு இவர் வரும். திரும்ப இவருக்கு நாங்க திரும்ப H பிளஸ் சேர்க்கிற டைம்ல எங்களுக்கு அலுமினியம் 3 பிளஸ் வரும். ஓகே தானே, இது நாங்க இவருக்கு டிரெக்டாவே நம்ம H பிளஸ் சேர்த்தோம்னு சொன்னா மிக H பிளஸ் சேர்க்கிற டைம்ல எங்களுக்கு டிரெக்டாவே A3 பிளஸ் வரும். இந்த சார்ட் மெயின் இது வந்து EDF மூலகங்களுக்கு நாங்க கீழே சார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது EDF மூலகம் ஒன்றுக்கும் நாங்கள் OH மைனஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற டைமில் ஒரு வீழ்படிவு வரும். அந்த வீழ்படிவு கரையும் மிகை OHல. இது நாங்கள் டிரெக்டாக மிகை OH மைனஸை சேர்த்தோம்னு சொன்னால் டிரெக்டாகவே அந்த A3 ப்ளஸ் வந்துட்டு ALO2 மைனஸை உருவாக்கும். இதில் வீழ்படிவு ஒன்று வராது. அதே மாதிரி நாங்கள் ALO2 மைனஸ் அதுக்கு வந்துட்டு H ப்ளஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம்னு சொன்னால் அந்த வீழ்படிவு ஒன்று வரைஞ்சி திரும்ப மிகை H ப்ளஸ்ஸை சேர்க்குற டைமில் வீழ்படிவு கரையும். ஓகே தானே, அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வந்துட்டு EDF மூலங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்போ இவங்க H ப்ளஸ்ஸை போடக்கிட்ட ஒரு வீழ்படிவு கொண்டு வந்து அந்த வீழ்படிவு மிக H ப்ளஸ்ஸை கரைகிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பார்த்தீங்களா, H ப்ளஸ்ஸை போடக்கிற வீழ்படிவு வந்து அந்த H ப்ளஸ் மிக H ப்ளஸ் அந்த வீழ்படிவு கரையுது. அப்போ இது வந்துட்டு என்ன வாய்க்கணும், ஒரு EDF மூலகம் ஆயிக்கணும். ஆகவே S பிளாக்கு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா EDF மூலகம் பெரிலியம் மட்டும்தான். அவை இவங்க சொன்ன M என்று சொல்றது யாராக இந்திக்கும், பெரிலியமாக இந்திக்கும். இவங்க சொன்ன M வந்துட்டு பெரிலியம். அப்ப இந்த பெரிலியம் வந்துட்டு NaOH தாக்கம் புரிஞ்சா என்ன வரும், பெரிலியத்தினுடைய ஒக்சி அன்னையனை உருவாக்கும். ஒக்சி அன்னையன்னு சொன்னா BeO2 2-. ஆகவே இங்க வந்து ஏன்னு சொல்ற கரைசல் என்ன வாய்க்கும், BeO2 2- இண்டிக்கும். X என்று சொல்ற வாயு வந்துட்டு H2 கேஸா இண்டிக்கும். பெரிலியம் NaOH தாக்கம் புரியக்கிட்ட BeO2 2- H2 கேஸும் வரும். ஓகே தானே, இந்த BeO2 2- அதானே A BeO2 2- அதாவது Na2 இங்க Na தானே, BeO2 2- அந்த 2- இதான் மாக்கணும்னு சொன்னா Na2 போடணும். அது Na2BeO2 அதான் இந்த ஏன்னு சொல்றது. அப்ப இங்க இந்த ஏன்னு சொல்றது இவர் வரும் Na2 BeO2. இவருக்கு நாங்க HCl போடக்கிட்டு என்ன செய்யலாம், வெண்ணிறமான வீழ்படிவு வருது. அந்த வெண்ணிறமான வீழ்படிவு என்ன வாங்கிக்கும், ஹைட்ராக்சைடு வீழ்படிவா இந்திக்கும். இங்க பாருங்க, இப்போ நான் முன்னுக்கு நான் கீரினேன் தானே, இது H ப்ளஸ் போடக்கிட்ட இப்போ இந்த ALO2 2- வந்துட்டு BeO2 2- மாதிரி தான். இந்த ALO2 மைனஸ் மாதிரி தான் BeO2 2- அவருக்கு நாங்கள் H ப்ளஸ் போடக்கிட்ட இவர் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவு வந்த மாதிரி இங்கே வந்துட்டு என்ன வரும், பேரியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவு வரும். இது ஒரு வெண்ணிறமான வீழ்படிவு. அப்போ இங்கே வந்து பீண்டு சர வீழ்படிவு என்ன வாய்ந்திக்கும், பேரியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவா இந்திக்கும். அதே மாதிரி மற்ற விளைவு என்ன வாய்க்கும், NaCl விளைவாக வரும். ஓகே தானே, இந்த பிக்கு தானே, இந்த பீண்டு சர வந்துட்டு பேரியம் ஹைட்ராக்சைடு. இந்த பேரியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்துட்டு நாங்கள் மிகைய HCl போடக்கிட்டு என்ன வரும், பேரியம் 2+ வரும். இப்போ இங்கே பாருங்க, இதில் வந்துட்டு பேரியம் ஹைட்ராக்சைடு நாங்கள் மிகையா H+ போடக்கிட்டு பேரியம் 2+ வரும். இதே சார்ட் தான். அப்போ இங்கே சீண்டு சர வந்துட்டு பேரியம் 2+, பேரியம் 2+ சொன்னால் பேரியம் குளோரைட் வரும், BeCl2 பேரியம் குளோரைட். ஓகே, ஸோ இதனை HCl நாங்கள் போடக்கிட்டு பேரியம் குளோரைட் வரும். அடுத்து வந்துட்டு விளைவாக என்ன வரும், H2O வரும். அடுத்து என்ன சொல்றாங்க, M சொல்றது வந்துட்டு பெரிலியம், வந்த விளைவு எக்ஸ்ன்னு சொல்ற வாயுன்னு சொல்றது வந்துட்டு H2. பெரிலியம் H2 தாக்கம் புரிஞ்சா பெரிலியம் ஹைட்ரேட் வரும், BeH2 வரும். அதே மாதிரி இந்த BeH2 நீரோட தாக்கம் புரிஞ்சு திரும்ப என்ன செய்யும், பேரியம் ஹைட்ராக்சைடு BeH2 வந்துட்டு நீரோட தாக்கம் புரிஞ்சு பீன்னு சொல்றது என்ன, பேரியம் ஹைட்ராக்சைடு. பேரியம் ஹைட்ராக்சைடையும் அதே மாதிரி H2 கேஸையும் தரும். சரிதானே, இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். இப்போ கேள்விக்குள்ள போவோம். மூலகம் எம்மினை இனம் காண்க. மூலகம் எம் சொல்றது யாரு, பெரிலியம். அதே மாதிரி சேர்வைகள் A, B, C, D மற்றும் வாயு எக்ஸினை இனம் காண்க. ஏன்னு சொல்றது வந்துட்டு யாரு, Na2BeO2.
அதே மாதிரி பீன்னு சொல்றது வந்துட்டு பெரியம் ஹைட்ராக்சைடு. சீன்னு சொல்றது பெரியம் ஹைட்ரைட். நாங்கள் இப்போ முன்னும் கண்டுபிடிச்சது தான். டீன்னு சொல்றது சீன்னு சொல்றது என்ன ஒரு சரி சரி பெரியம் குளோரைட். என்ன சீன்னு சொல்றது பெரியம் குளோரைட். பாருங்க, சீன்னு சொல்றது பெரியம் குளோரைட். அதே மாதிரி டீன்னு சொல்றது பெரியம் ஹைட்ரைட். அதே மாதிரி டீன்னு சொல்றது வந்துட்டு பெரியம் ஹைட்ரைட். அடுத்து வந்துட்டு எக்ஸ்ன்னு சொல்றது வாயு வந்துட்டு யாரு H2 கேஸ். ஓகே, அடுத்தது மேற்படி சேர்வைகள் A, B, C, D உருவாவதற்கான தாக்கத்திற்குரிய சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை தருக. ஏன்னு சொல்றது வந்துட்டு Na2BeO2 அது எப்படி உருவாயிடுச்சு? பெரிலியமும் NaOH தாக்கம் புரிஞ்சு Na2BeO2 அதே மாதிரி H2 வந்துச்சு. இதான் நாங்கள் முதலாவது ஃபர்ஸ்ட் எழுதின தாக்கம் A உருவாகிறதுக்குரிய தாக்கம். பெரிலியமும் NaOH தாக்கம் புரிஞ்சு Na2BeO2வும் அதே மாதிரி H2வும் வந்துச்சு. இந்த தாக்கத்தை சமப்படுத்தி தான் நீக்குது இந்த தாக்கம். ஓகே, அப்போ இதுதான் ஏ வாரத்துக்குரிய தாக்கம். அதே மாதிரி பி வந்துட்டு யாரு? பெரியம் ஹைட்ராக்சைடு. பெரியம் ஹைட்ராக்சைடு வாரத்துக்குரிய தாக்கம் யாரு? ஏக்கு வந்துட்டு, அதாவது Na2BeO2 அவருக்கு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா HCl போடக்கிட்ட தான் எங்களுக்கு பேரியம் ஹைட்ராக்சைடு வந்து BeOH2 BeOH2 பேரியம் கூட பெரியம் ஹைட்ராக்சைடு BeOH2 அதே மாதிரி NaCl வரும். ஓகே தானே? இந்த தாக்கமும் இந்த தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னா தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னா 2 NaCl அதே மாதிரி 2 HCl வரும். என்ன? ஓகே, அடுத்தது சி உருவாகிறது. சி யாரு? பெரியம் குளோரைட். பெரியம் குளோரைட் வந்துட்டு பெரியம் ஹைட்ராக்சைடுக்கு நாங்கள் HCl கொஞ்சம் கொஞ்சமாக போடக்கிட்டு பெரியம் குளோரைட் வந்து H2O. இங்கே தாக்கத்தை சமப்படுத்திங்கன்னு சொன்னால் 2 HCl அதே மாதிரி 2 H2O சரி வரும். என்ன? ஓகே, அடுத்து வந்துட்டு டி உருவாகிறது. டின்னு சொல்றது பெரியம் ஹைட்ரைட். பெரியம் ஹைட்ரைட் எப்படி வந்து? பெரிலியமும் H2வும் சேர்ந்து பெரியம் ஹைட்ரைட் வந்து BeH2. ஓகே, அப்போ இதான் இவங்க தந்த தாக்கம். இது வந்துட்டு ஏ, இது பி, இது சி, இது டி. இது உருவாகிறதுக்குரிய தாக்கத்தை கேட்டிக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் இங்கே எழுதினது தான் பதில். இங்கே எழுதினதை தான் நாங்கள் எழுதிக்கிறேன். ஏ உருவாகிறதுக்குரிய தாக்கம் இது, பி உருவாகிறதுக்குரிய தாக்கம் இது. அதே மாதிரி சிக்கு வந்துட்டு இது தாக்கம், இது வந்துட்டு டிக்கு தாக்கம். இங்கே எழுதினதை தான் நாங்கள் எழுதிக்கிறோம். ஓகே தானே? அடுத்த கேள்வி வந்துட்டு நான் ஸ்பீடாக போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். சரியா? அடுத்தது வந்துட்டு எம்மானது தனது கூட்ட அங்கத்தவர்களில் இருந்து வேறுபடும் 3 இயல்புகளை குறிப்பிடுக. எம்னு சொல்ற வந்துட்டு பெரியம் வந்துட்டு மெயினா வித்தியாசப்படுறதுக்கு ஒரு ரீசன் வந்துட்டு அது வந்துட்டு ஈரியல்பு மூலகம் தண்ட கூட்டம், அதாவது 2ஆம் கூட்டம் தானே பெரியம் 2ஆம் கூட்டத்துக்குள்ள அவர் வித்தியாசப்படுறதுக்கு காரணம் முதலாவது ஈரியல்பு மூலகம். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா ஏனையாக்கட மாதிரி இல்லாம இது பெரிலியம் குளோரைட் அதே மாதிரி பெரிலியம் ஹைட்ரைட் அதே மாதிரி F2 சேர்வை, பெரியத்தினுடைய F2 சேர்வை இதெல்லாமே வந்துட்டு பங்கீட்டு வழிச்சேர்வை ஆகிக்கும். ஏனையாக்கட அயன் சேர்வை ஆகிக்கும். பெரியத்துல மட்டும் ஹைட்ரைட் Cl2F2 எல்லாம் வந்துட்டு பங்கீட்டு வழிச்சேர்வை ஆகிக்கும். ஏனையாக்கல் அயன் சேர்வை, பெரியத்துக்கு வந்துட்டு பங்கீட்டு வழிச்சேர்வை. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நீரோட வந்துட்டு தாக்கம் முடியாது. பெரிலியம் வந்துட்டு நீரோட தாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கொதி நீராவியோட மட்டும்தான் தாக்கம் புரியும். குளிர்நீர் சுடுநீரோட வந்துட்டு தாக்கம் புரியாது. குளிர்நீர் இதே மாதிரி சுடுநீருடன் தாக்காது. இதுவும் வந்துட்டு ஏனைய கூட்டத்திலிருந்து விடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பெரிலியத்தினுடைய F2 வந்துட்டு நீர்ல வந்துட்டு கரையும். ஏனையாக்கட வந்துட்டு கரையாது. BeF2 வந்துட்டு நீர்ல வந்துட்டு கரையும். இது 4ல 3 கொடுக்கிறோம். ஓகே தானே? ஓகே, அடுத்தது வந்துட்டு பி பாட்டை பார்ப்போம். தரப்பட்ட சோதனை பொருள் போத்தல்கள் பின்வரும் திண்மங்கள் கரைசல்கள் அடங்கியுள்ளன. பின்வரும் அவதானிப்பதற்கு பொருத்தமான செறிவுகளை இனம் கண்டு எழுதுக.
ஏ வந்துட்டு பேரியம் குளோரைட் கரைசல் சேர்க்கும் போது மஞ்சள் வீழ்படிவு பெறப்படுகின்றது. பேரியத்துல வந்துட்டு மஞ்சள் வீழ்படிவு என்ன ஒரு பேரியம் குரோமேட் வந்துட்டு ஒரு மஞ்சள் நிறமான வீழ்படிவு. இப்போ பேரியம் குரோமேட் வரணும். அதாவது பேரியம் குளோரைட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எதை போட்டால் பேரியம் குரோமேட் வரும்? NH4 2 தானே, அவரை நாங்கள் போடுற டைமில் வந்துட்டு என்ன செய்யும்? பேரியம் குரோமேட் வரும். பேதாக்கத்தை பாருங்க. இப்போ இங்கே வந்துட்டு இருக்குறோமேற்றுக்கள் தானே நீங்கள் தியரியில் படிச்சுப்பீங்க. இருக்குறோமேற்றுக்கள் வந்துட்டு நடுநிலை ஊடகத்திலையும் சரி, இல்லைன்னு சொன்னால் கார ஊடகத்திலையும் சரி என்னவாக மாறும்? குரோமேட்டாக மாறும். இரு குரோமேட்டுக்கள் நடுநிலை அல்லது கார ஊடகத்தில் குரோமேட்டுக்களாக மாறும். இப்படி ஒரு தாக்கம் படிச்சுப்பீங்க. CrO4 2- H+3 இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்துட்டு Cr2O7 2-, அது அமில ஊடகத்தில் Cr2O7 2- ஆக மாறும். இல்லைன்னு சொன்னால் நடுநிலை ஊடகம் கார ஊடகத்தில் வந்துட்டு CrO4 2- வரும். இப்படி ஒரு தாக்கம் படிச்சுப்பீங்க தானே. இப்போ இங்கே மஞ்சள் நிறமான வீழ்படி வருகுதுண்டா அது பேரியம் குரோமேட் வரணும். பேரியம் குரோமேட் வரணும்னு சொன்னால் டைக்ரோமேட்டை வந்துட்டு நாங்கள் என்ன செய்யணும்? நீர் ஊடகத்திலேயோ அதாவது நடுநிலை ஊடகத்திலேயோ அது கார ஊடகத்திலேயோ போடணும். அவை பேரியம் CrO4 அந்த மஞ்சள் நிறமான வீழ்படிவு BaCrO4. அதுக்குரிய தாக்கம் என்ன வாய்க்கும்? அப்போ ஏ வந்துட்டு என்ன வாய்க்கும்? ஏக்கு வந்துட்டு BaCrO4 வரணும்னு சொன்னால் Cr2O7 2- நாங்கள் போடணும். அது ஏக்கு வந்துட்டு NH4 Cr2O7 ஓகே தானே. அது ஏ வந்துட்டு NH4 Cr2O7. அப்போ பேரியம் குளோரைடு இப்போ நாங்கள் இதை போடக்கிட்டு பேரியம் CrO4 வரும். தான் தாக்கம் கேட்டிக்கிறாங்க. 2வது கொஸ்டின் நான் எழுதிக்கிறேன், பார்த்து எழுதிக்கொள்ளுங்க. இதான் அவங்க சொன்ன மஞ்சள் நிறமான வீழ்படிவு BaCrO4 ஓகே தானே. சரி, அடுத்த 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகை நீர் சேர்த்து ஐதாக்கி அவதானிக்கும் போது நீல ஊதா கரைசலை தருகின்றது. இப்போ நீங்கள் நீர் கரைசல சிக்கலுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நீல ஊதா வந்துட்டு யாருக்கு படிச்சுப்பீங்க? குரோமியம் 3+ தான் வந்துட்டு நீல ஊதா படிச்சுப்பீங்க. நீர் கரைசல நிறங்களுக்குள்ள குரோமியம் 3+ தான் நீல ஊதா படிச்சுப்பீங்க. அப்போ குரோமியம் 3+ வர மாதிரி இருக்கணும். குரோமியம் 3+ சொன்னால் இவர் வரும் Cr2SO4 thrice. ஓகே, அப்போ 2வது பியும் சரி. பிக்குரிய தாக்கம் என்ன வைக்கும்? குரோமியம் 3+ வந்துட்டு நீரோட சேர்ந்தா சிக்கல் வரும். H2க்கு 6 டைம் போடுவோம் 3+. இதான் இந்த 2 பிக்குரிய தாக்கம். ஓகே, அடுத்தது சியை பாருங்க. ஐதான HCl கரைசலுடன் வெண்மஞ்சள் கலங்கல் கரைசலை உருவாக்குகின்றது. வெண்மஞ்சள் கலங்கல் கரைசல் சொன்னால் என்ன வந்திக்கணும்? கந்தகம் வந்திக்கணும். கந்தகத்துக்கு தான் நாங்கள் வெண்மஞ்சள் கரைசல் கலங்கல் பார்ப்போம். அப்போ கந்தகம் சம்மந்தப்படணும்னு சொன்னால் யார் அது? Na2H2O3. Na2H2O3. அதுக்குரிய தாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது HCl Na2H2O3 போட்டீங்கன்னா, அதாவது Na2H2O3 HCl போட்டீங்கன்னு சொல்லி NaClSO2 இந்த கந்தகம் தான் அந்த மஞ்சள் நிறமான கலங்கள், வெண்மஞ்சள் நிறமான கலங்கள், கந்தகமும் H2O வரும். இதுதான் சீக்குரிய தாக்கம். ஓகே, அடுத்தது டியை பாருங்க. நீர் சேர்த்து ஐதாக்கும் போது அப்போ நாங்கள் வந்துட்டு 3 கண்டுபிடிச்சிட்டோமே. ஓகே, அடுத்த நீர் சேர்த்து ஐதாக்கும் போது தடித்த வெண்வீழ்படிவை தருகின்றது. இவ்வீழ்படிவு ஐதான HCl வந்துட்டு கரைகின்றது. ஓகே, இங்க வந்துட்டு வெண்ணிறமான வீழ்படிவு வரக்கூடிய தாக்கம் இருக்குன்னு BiOCl பார்த்திப்பீங்க தானே. நீரோட வந்துட்டு நாங்கள் ஐதாக்க கீழே வெண்ணிறமான வீழ்படி வருதுன்னு சொன்னால் அது வந்துட்டு BiOCl. நீர் பகுப்பு கூட படிச்சுப்பீங்க. அது BiCl2க்கு வந்துட்டு நாங்கள் நீர் பகுப்பு செஞ்சோம்னு சொன்னால் BiOCl சொல்லி வெண்ணிறமான வீழ்படிவு வரும். இது ஒரு மீளும் தாக்கமாக இருக்கும். அதாவது HCl கரைன்னு சொல்லி படிச்சுப்பீங்க. அப்போ நீர் சேர்த்து ஐதாக்கும் போது தடித்த வெண்ணிறமான வீழ்படி வருதுன்னு சொன்னால் BiOCl வரணும். அப்போ BiOCl சொல்லிக்கிட்டு BiCl3 சேர்வை. ஆகவே இதுக்கு வந்துட்டு BiCl3. இதுக்குரிய தாக்கத்தை பார்த்தீங்கன்னா டிக்கு BiCl2க்கு தானே, சாரி BiCl3 BiCl3 ஓகே. BiCl3க்கு வந்துட்டு நீர் பகுப்பு செய்ய டைம் எங்களுக்கு BiOCl வரும். அதே மாதிரி HCl வரும். இது ஒரு மீளும் தாக்கம். அவை பித்திசை தாக்கம் சாத்தியமாயிக்கும். ஆகவே BiOCl செய்யும். HCl கரைந்தன கூட இப்போ முத்திசை தாக்கம் சாத்தியம், பித்திசை தாக்கம் சாத்தியம். இப்போ BiOCl வந்து HCl கரைகிறதால தானே பித்திசை தாக்கம், அதாவது மீளும் தாக்கத்துக்கு அம்புக்குறி நாங்கள் போட்டுரும். அப்போ வந்த BiOCl வந்துட்டு HCl கரையிற இயக்க கொண்டிருக்கும். இந்த BiOCl தான் அவங்க சொன்ன வெண்ணிறமான வீழ்படிவு. ஓகே தானே. ஆகவே டியும் சரி.
நீர்ப்பகுப்பு கூட வந்துட்டு படிச்சிருப்பீங்க. BiOCl வந்துட்டு ஒரு வெண்ணிறமான வீழ்படிவு உண்டு. ஓகே, அடுத்து ஈய பார்த்தீங்கன்னு சொன்னா செறிந்த HCl மிகையாக சேர்க்கும் போது நீல கரைசலை தருகின்றது. இப்ப குளோரைடு சிக்கலுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா நீல நிற கரைசல் வந்துட்டு கொபால்ட்டுக்கு தான் நிற்கும். நான் ஆல்ரெடி முன்னுக்கு ஒரு ப்ராசஸ் எழுதியிருக்கிறேன். கொபால்ட்டின் குழந்தைகள் நீரமடி ஆஃபம் வச்சுக்கொள்ளுங்கன்ட்டு. குளோரைடு சிக்கலுக்குள்ள கொபால்ட்டின் குழந்தைகள் நீரம், அதாவது கொபால்ட் 2+ மட்டும்தான் என்ன நீக்க சொன்னா நீல நிறமான குளோரின் சிக்கலை நீக்கும். அது செறிந்த HCl இருக்கும்போது நீல நிற கரைசல் வருதுன்னா ஒரு கொபால்ட் 2+ சம்பந்தப்பட்ட ஆளாயிக்கணும். ஆகவே CONO3 2 ஆயிக்கும். அதுக்குரிய தாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஈக்கு கொபால்ட் 2+ HCl போடுகிற COCl4 2- H+ வரும். இதுதான் இதுக்கு ஈக்குரிய தாக்கம். அடுத்து மிச்சம் மீறது என்ன? PB தானே. அப்போ இது கட்டாயம் என்ன வந்திக்கணும்? PB CH3 C double bond O twice. அதாவது பார்ப்போம் இந்த கேள்வியை. KI கரைசலை சேர்த்த போது வீழ்படிவு பெறப்படுவதுடன் சூடாக்கும் போது அவ்வீழ்படிவு கரைந்து தெரிந்த கரைசல் பெறப்படுகின்றது. இப்போ KI போடக்கிட்ட PBக்கு வந்துட்டு PBI வரும். PBIயை வந்து நம்ம சூடாக்கி நம்ம சொன்னா அது என்ன செய்யும்? கரைசலாக மாறும். அதுவும் வந்துட்டு பண்பறிப்போக்குள்ள படிச்சிருப்பீங்க. வீழ்படிவு வந்து அதை நாங்கள் வந்துட்டு சூடாக்க கிட்ட வந்துட்டு கரைசலாக மாறுது கூடிய ஒரு ஏதைட்டு சேர வேண்டி சொன்னா அது வந்துட்டு PBIயா தான் நிற்கும். ஓகே, அப்போ Fக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து நாங்கள் கே போடக்கிட்ட PBI2 சில வீழ்படிவு வரும். அதே மாதிரி இந்த PBI2 வந்துட்டு என்ன செய்யும்? PBI2 எக்வஸ்டாக மாறும். இதுதான் இதுக்குரிய தாக்கம். ஓகேவா? மொத்தம் வந்துட்டு 3 6 தாக்கம் மிகுது. 6 தாக்கத்தை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக இருந்துச்சுன்னு இது வந்துட்டு எக்ஸாம் சரியா? எக்ஸாம் அதே மாதிரி நம்ம எக்ஸாம் டிஸ்கஷன் தான் செய்கிறோம். அதாவது இங்கே எல்லா தியரியும் நம்ம கதைக்கிறா. இது வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பாஸ் பேப்பர் எல்லாம் செஞ்சு எக்ஸாம் எழுதுறது ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு வந்து நான் சில விஷயங்கள் வந்துட்டு தியரிகள் தெரியாமல் இன்டென்ஷனாக நீங்கள் வந்துட்டு பாஸ் பேப்பர் தான் மெயினாக செய்யணும். பாஸ் பேப்பர் செய்யணும், தியரி ரிவிஷனை பார்க்கணும், அதுகளை தான் செய்யணும். எக்ஸாம் டிஸ்கஷன் நாங்கள் எல்லா தியரியுமே செய்யலாம். இப்போ அதுக்கு நீங்கள் வேறையா இனோகானிக்கு தியரி ரிவிஷன் பாஸ் பேப்பர் இது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் எடுக்கணும். இது கஷ்டம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் கஷ்டமாகிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் என்ன செய்யும்? அந்த யூனிட்டில் வந்துட்டு பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் கட்டாயம் தேவை. உங்களுக்கு வந்துட்டு பாஸ் பேப்பர்கள் வந்து நீங்கள் இந்த இதுக்கும் செய்ய வேண்டியதுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பாஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் அடிக்கணும். 7703876111. ஓகே தானே? ஓகே, தேங்க்யூ.